என்னடா இந்த டாக்குமெண்ட்ரியில் சத்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்க முடியாத அந்த சத்தம், நீங்கள் உணர்கிற அந்த அமைதி, அந்த அமைதி தான் அவரோட மொழி, அந்த அமைதி தான் அவரோட பலம். இந்த உலகமே சத்தமாக தான் இருக்குது. யாராவது ஒரு கருத்து சொல்கிற சத்தம், சந்தோஷப்படுற சத்தம், சாக்கு சொல்கிற சத்தம், சுற்றி இவ்வளவு சத்தம் இருந்தாலும் அவரோட உள்ளம் மட்டும் அமைதியாக இருந்துச்சு. அந்த அமைதி அவரை உடைக்கலை, உருவாக்குச்சு. என் பேர் உமர் ஃபாரூக், சிமன் அப்பா பேசுகிறேன். மார்க்கெட்டில் வந்து காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு ரெண்டு பசங்களுமே பேச மாட்டாங்க. எத்தனை ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து பார்த்து அது வந்து முடியான்ட்டாங்க. அப்புறம் சுலைமான் வந்து 10th முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது அப்போ சினிமாவுக்கு போனால் டெர்மினேட்டர் படம் பார்க்க போகிறப்ப அண்ணாவோட ரசிகர் ஆகிட்டார். அப்போ என்ன பண்ணார், அப்புறம் நானும் ஒரு ஜிம்முக்கு போகும்போது நான் ரொம்ப தடுத்தேன், அடித்து கூட பார்த்துக்கு எதுக்காக ஜிம்முக்கு போகிற நமக்கு தேவையான. ஆனால் அவருக்கு ஆர்வம் வந்துச்சு. ஜிம்முக்கு போகும்போது அப்போ பொள்ளாச்சி வந்து அபு ஜிம்மு ஏடிஸ் தேட்டர் ரோட்டில் அவர் ஜிம்முக்கு போய் ஜாயின் ஆகும்போது வைசால் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் ஜாயின் ஆகும்போது அப்படியே போய் என்னாச்சு, சின்ன பிளேஸ்கள் எங்கள் ஸ்டேஜ் ஏன்னா 4th 3rd அப்போ ரொம்ப வாய் வசம் என்ன அப்படி நல்லா ஏசம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம எனக்கு மனசு ஒத்து என்னடா இப்படிலாம் பேசுங்க. அப்புறம் வயசான நாள் போகாதத்தில் கோயம்புத்தூர் சந்தோஷ்குமார் கோச்சை போய் சந்தித்து அவர்கிட்ட போய் ஜாயின் ஆனாங்க. மெயின் அவங்களுக்கு சந்தோஷ்குமார் மெயின், இவங்க இந்த சுயமான கொண்டு வரதுக்கு சந்தோஷ்குமாரும் வைசால் வந்து 2 பேரும் மெயின். ஏன்னா சுலைமானுக்கு எல்லாம் சொல்லி பிடிக்க சரி. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எடுத்தார். ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஒரு தொகுதி குளத்தூர் சென்னையில் போய் அந்த தொகுதியில் போய் மிஸ்டர் தமிழ்நாடு சாம்பியன் ஃபஸ்ட்டு எதுவாக ஒரு வெற்றி எடுத்தார். அப்போ அவன் நேஷனல் எடுத்தார். நேஷனல் போக அப்படியே போகும்போது மிஸ்டர் இந்தியா கூட்டி போனார் சந்தோஷ்குமார். கூட்டி போய் 2 என்ன, ஒன்று சில்வர், ஒன்று கோல்டு மெடல், ஒன்று சில்வர் ஒன்று எடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் 2 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்காக முக்கியத்தை வந்து அவங்க அம்மா சரி. என் பேர் முகமூதா, என் பையன் பேர் சுலைமான் ஆசாத். அவனுக்கு ஜிம்முன்னா 6 வந்தா காலையில் எந்திரிச்சு போயிடுவோம். இப்போ 6:30க்கெல்லாம் போயிடுவோம் ஜிம்முக்கு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த பின்னாடி தான் வீட்டுக்குள்ளே வருவோம். முதல்ல போகும்போதில் இதெல்லாம் இந்த வேலைக்கு பாருங்க, அவன் பையனை இப்படி விடுறீங்க, இந்த ஜிம்முக்கெல்லாம் பையனை தாட்டவா, அவனுக்கு வேறு வேலை எதாவது சொல்லி கொடுக்கலாமல்லோன்னு அவங்க சொந்தத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஆர்வமோ அது வந்து போட்டோம்னு சொல்லி நாங்களும் சொல்லிட்டோம். அவன் போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ ஸ்டேஜ் ஏற அவனுக்கு நல்ல சந்தோஷமாக வருது. எங்களுக்கும் அது சந்தோஷம்தான். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு போவோம். தம்பி நீ ஃபஸ்ட்டு வாங்குவேன், நான் சாமி கும்பிட்றேன், நீ நல்லபடியாக போயிட்டு வருவேன்னு சொல்லி நான் சாமி கும்பிடும். அது மாதிரி என் பையன் ஜெயிச்சு சொல்லி எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவான். என்னோட உழைப்பினால் சம்பாரித்து இன்றைக்கி அவருக்கு கிட்ட ஒரு 10 வருஷமாக அவருக்கு செலவு வச்சிருந்தா ஒரு 10 லட்சம் பேர் செலவு வச்சுருப்பேன். இன்றைக்கி இந்தியாவில் இல்லை உலகமே பேசக்கூடிய இல்லை அவர் இன்றைக்கி இருக்கார். மனசு ரொம்ப வேலை இருந்தது. இல்லைனா எல்லா குழந்தையும் வந்து நமக்கு விட்டானே ரொம்ப வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், ரொம்ப அழுதுருக்கிறேன், தனிமையில் அழுதுருக்கிறேன். மனைவி நானும் சேர்ந்து அழுதுருக்கிறோம். எல்லா குழந்தையும் பேசி நம்ம குழந்தைய பேசியும் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து மறைஞ்சிருச்சு. ஏன்னா மகன் இந்த அளவுக்கு வந்துட்டா போகுது இன்றைக்கி வந்து இருக்கான்னா என்ன, மகனுக்கு வந்து ஒரு ஜிம் வைக்கணும். அது ஒரு பொது வருமானம் எங்கள்கிட்ட அந்த வசதி வாய்ப்பு இல்லை. அவனுக்கு ஆர்வம் வந்து ஒரு ஜிம்மு வைக்கணும். அவனுக்கு ஜிம்மு வச்சுட்டு எல்லாரும் அவன் மாதிரி ஜிம்மு வச்சு அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, எனக்கு வைக்க முடியலையே சொல்லி ஒரு கவலை இருக்கு அவனுக்கு. கிடைக்கும் தம்பி, ஜிம்மு கிடைக்கும், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் சொல்லுவான் அவனுக்கு. இவர் வருமானத்துல எல்லாம் இந்த ஜிம்மு வைக்கிறக்குள்ள ஏற்பாடு எங்களுக்கு இல்லை. இவர் கொண்டு வந்தா தான் குடும்பத்தையே தாட்டுறது. இது மாதிரி ஜெயிச்சுட்டு வருவான், பேரும் புகழுமா இருப்பான்னு நினைச்ச பார்க்கவே இல்லை. ஆனா அவன் வரும்போது மணி 12,000, நான் படுக்கும்போதே மணி 12,000, தூக்கம் கிடையாது. அவனை செஞ்சு கொடுத்து படுக்கும்போது மணி 12,000. அவரோட எதிர்காலம் என்ன ஆகும்னு அவங்க கவலைப்பட்டாங்க. ஆனால் அந்த அமைதி அவருக்குள்ளே என்ன உருவாக்கிட்டு இருந்துச்சுன்னு யாரும் பார்க்கல. ஏன்னா
அமைதி ரொம்ப வலிமையானது. அது உங்களை உணர வைக்கும், கவனிக்க வைக்கும், வாழ்க்கையை வேறு மாதிரி புரிய வைக்கும். என் பேர் பரத். நான் சுலைமானுக்கு ஒரு 8 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணது வந்து 2017. ஸோ இதே மாதிரி ஒரு ஜிம்மில் தான் மீட் பண்ணோம். ஸோ இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்போர்ட் மாதிரி இல்லை. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணுமோ அதை தாண்டி வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே வேணும். சுலையோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 30 ரெப் அடிச்சுட்டு தான் இந்த இடத்துல வைக்கணும் தம்பல்ஸை கீழே அப்படின்னா, ஒரு 25 ரெப்பில் முடியலனாலும் அந்த 5 ரெப் அவன் அதை தாண்டி புஷ் பண்ணி அதை வச்சுட்டு தான் கீழே வைப்பான். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, ஒரு பாடி பில்டருக்கு வந்து ஃபிசிக்கல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணுமோ இல்லையோ, மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் அவனை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் பிக்கஸ்ட் டீம் வந்துட்டு மிஸ்டர் இந்தியா அடிக்கணும். தென் வந்துட்டு ஓனாக ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணணும். ஸோ போக போக எங்களுக்கு ரெண்டுக்குள்ள நல்லா பாண்டிங் இருந்துச்சு. ஸோ 2021 பாடி பில்டிங் ப்ரொஃபஷனலாக பண்ண ஆரம்பித்தான். ஸோ நானும் நிறைய டைம் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு அவன் நான் பாடி பில்டிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணான். என்னால் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதை பண்ண வச்சான், என்னை ப்ளேஸ் பண்ண வச்சான். ஈவன் ஸ்டேஜில் போய் நான் நிற்கும் போது கூட வந்துட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டு போஸ்டிங் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை ப்ளேஸ் பண்ண வச்சான். ஸோ இதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவன் இல்லாட்டி நான் லாஸ்ட் டைம் நான் கேம் பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை வின் பண்ண வச்சிருந்தான். அவங்க நினச்சாங்க அவன் சத்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவன் கவன சிதறல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தான். உன்னால் முடியாது அப்படின்னு யாரும் அவன் காதில் சொல்ல முடியாது. வரம்புகள் என்ற வார்த்தையே அவன் கேட்கவில்லை. அதனால் அவன் தன் வரம்பை தானே நிர்ணயித்தான். ஹாய், நான் சந்தோஷ். கோயம்புத்தூரில் நான் 12 இயர்ஸாக ஜிம் வச்சுருக்கேன். இதில் நான் சுலைமானை ஃபஸ்ட் எப்போ மீட் பண்ணேன்னா, நான் 2018 நான் அவனை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன காண்டஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். வந்திருக்கான், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். இவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி டெஃபண்டம் அப்படின்னு. அவன் என்கிட்ட ரீச் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா வைஷாக் அப்படிங்கிற அவன் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் என் கூட வந்தான். ஸோ அப்போ நம்ம பார்த்தா சுலைமான் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அவன் காது கேட்கல பேச முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அவன் வந்து ஜெனட்டிக்லி ரொம்ப கிஃப்டட். இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே உங்களை ஜெனட்டிக் தான் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அது இவங்ககிட்ட வந்து இவன் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்துலேருந்தே நான் ரெகனைஸ் பண்ணேன். ஸோ நான் ட்ரைனிங் மெத்தட்ஸ் பேசிக்லேருந்து எப்படி முடியும், அவனோட ஃபினான்ஸ்குள்ளே என்ன மாதிரி எடுக்க முடியுங்கிற டயட்ஸ் இதை மட்டுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கேம். இப்போ சுலைமானுக்கும் ஜிம்முக்கு இருக்கிற பாண்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜிம் தான் எல்லாமே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஜிம்முங்கிறது பார்த்தீங்கன்னா டே டு லைஃப் நம்ம போவோம் வருவோம், அதை தாண்டி நம்மளுக்கு சர்க்கிள் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இவனுக்கு எல்லாமே இங்கே ஜிம்மில் இருக்கிற ஓரியன்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சுலைமானோட ஸ்ட்ராங்கஸ்ட் குவாலிட்டினா டிசிப்ளின் தான். பாடி பில்டிங் மெயின் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கணும், அப்புறம் தான் சாக்ரிஃபைஸ் எல்லாமே. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சுலைமான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணான். நான் அப்போவே சீனியர் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அப்போ இருந்து இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஸ்டேட் சாம்பியன், நேஷனல் சாம்பியன் பண்ணியிருக்கான். ஹையஸ்ட் அவனோட இதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் நரேஸ்வரியா கிளாசிக், IHFF எல்லாத்துலேயுமே சில்வர் மெடல் பண்ணியிருக்கான். தமிழ்நாட்டில் பாடி பில்டிங் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் பண்ணான். அதுக்கப்புறம் இனியும் மல்டிபிளான சாம்பியன்ஷிப் இப்போ ரீசெண்டாக இந்த இயரில் ஸ்டார்டிங்கில் அவன் ஸ்டேட் ப்ளஸ் நேஷனல் மல்டிபிள் ஷோஸில் கண்டினியூஸாக 4 ஓவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட பர்சனலாக சொன்னது இனி மட்டும் எனக்கு மனசில் ஞாபகம் இருக்குது. லைக் இப்போ எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க இருக்கும், ஒரு ரன்னிங் ரேஸில் போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு டான்ஸோ மியூசிக்கல் காம்படிஷனோ ஏதோ ஒரு இதில் வந்து எல்லா வீட்லேயும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அது எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது என் பசங்க 2 பேருமே இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எதுலேயுமே என்னால் பசங்களை வந்து இது பண்ண முடியல, என்னால் வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவன் வீடு ஃபுல்லாகவே ட்ராஃபிஸோடு தான் வச்சுருக்கான். இப்போது அவருக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ஹானரிங்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்களும் இன்னும் அவனை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் மௌனத்தை ஒரு பலவீனமாக கொண்டு பிறக்கவில்லை. அவர் இந்த உலகத்தை வேறொரு முறையிலே அனுபவிக்க பிறந்தவர். நாம் முடக்கம் என்று பார்க்கும் பார்வையை நிறுத்தி திறமை என்று பார்க்க ஆரம்பித்தால் இந்த உலகமே இன்னும் வலிமையானதாக மாறும்.